டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மற்றும் அவையார் ஐஎஸ் அகாடமி மாணவ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரம் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்ட் 2ல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தனிவட்டி காணுதல், இதில் நம்ம மொத்தம் டைப்பு 5 வரைக்கும் கொஸ்டின்ஸ் பிரிச்சுருந்தோம். அதில் டைப் 3 வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போது பார்ட் 2ல் டைப் 4 அண்டு டைப் 5. ஸோ இதான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாம். ஸோ டைப் 4ல் இந்த பாண்டா கொஸ்டின் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் இருக்கும். ஆனால் எப்பயும் போல் PNR/100 இந்த கான்செப்ட் தான். இப்போ கொஸ்டின் கவனிங்க. ரூபாய் 10க்கு 4 மாதங்களுக்கு மாதம் ரூபாய்க்கு 3 பைசா தனிவட்டி வீதப்படி தனிவட்டியானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நிறையா பேருக்கு ஒரு சில டவுட் வரும். என்ன அப்படின்னா, சார் மாதத்துக்குன்னு கொடுத்துருக்காங்களா சார், அப்போது 4 மாதங்களை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி 4/12ன்னு மாற்றணுமா? இது ஒரு டவுட் இருக்கும். இது கிடையாது, இப்படி நம்ம மாற்றணும் அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க காலம் வட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தனி வட்டி தானே, அதாவது மாதத்துக்கு 3 பைசான்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த வட்டி இப்போ பெர் ஆனம், அதாவது 5% வருடத்திற்கு அப்படின்னு கொடுத்தாங்க. அப்படின்னா 4 மாதங்கள் கொடுத்து 3% இந்த மாதிரி கொடுத்தாங்க. அப்படின்னா இந்த வட்டி அப்படிங்கிறது வருடத்துக்குன்னு ஆண்டுக்குன்னு இருக்கும். அப்போ நம்ம எப்பயும் போல நார்மலாக நம்ம மாதம் வந்தது அப்படின்னா அதை டிவைடில் 12ன்னு போடுவோம். ஆனால் இங்கே அவங்க கொடுத்துருக்க வட்டியை வந்து மாதத்துக்கு 3 பைசானே எடுத்துக்கோங்க, அப்போது மொத்தம் 4 மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கும், இந்த மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கேட்டிருக்கிறதுனால நம்ம எதையுமே மாற்ற தேவையில்ல, எப்பயும் போல் வட்டி தானே கேட்டிருக்காங்க. ஸோ SI = PNR/100 இதவே நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, 10 ரூபா தான். இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. காலம் என்ன, 4 மாதம். அது 4 மாதங்கிறதே அப்படியே எடுத்துக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3 பைசா தானே, அப்போ 3ன்னு கொடுத்துருங்க, /100. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா முன்னாங்க 12/10 எப்படி எழுதலாம், 1.2ன்னு எழுதலாம்ல. ஸோ 1.2 அப்படின்னா 1.20. இதுதான் அதற்கான ஆன்சர். அப்போ வட்டிங்கிறதும் 4 மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கும், 1.2. இப்போது மாதத்துக்கு 3 பைசானா 4 மாதத்துக்கு அந்த 1.2 இதுதான் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் அதற்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் வந்து அந்த 4 மாதம் கொடுத்துருக்கதை /12ன்ட்டு போடணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் தெளிவாக இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சேம் இதுதான். ரூபாய் 5x²y²க்கு 4xy ஆண்டுக்கு 7y% வீதம் தனிவட்டி காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேயும் தனிவட்டி தான் கேட்டிருக்காங்க. எப்பயும் போல் தனிவட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு SI = PNR/100 இதை அப்ளை பண்ணுவோம். இப்போ இவங்க கொடுத்துருக்கிறது டைரெக்டாக அமௌண்ட்லாம் கொடுக்கல. அப்போ அதுக்கு பதிலாக அமௌண்ட்டுன்னு வரக்கூடிய, இப்போது அமௌண்ட் அப்படின்னா ருபீஸ்ன்னு கொடுப்பாங்க. அப்போது இதைத்தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், அந்த சம் வேல்யூ, அதாவது பிரின்சிபல் வேல்யூ, தொகை, அசல் தொகை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் n அப்படிங்கிறது ஆண்டுக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ 4xyன்னு இருக்கிறது ஆண்டுக்குன்னு சொன்னதுனால n எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே போல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இப்போ 5% பக்கத்தில் பர்சன்ட்டுன்னு இருக்கும்ல, அதே போல் தான் அந்த பர்சன்டேஜுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்கும், 7yன்னு இருக்குல்ல, அதை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்படி எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, 5x²y². n வேல்யூ 4xy. அதே போல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 7y /100. இதுதான். இப்போ நம்ம இதில் எதை அடித்து கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு நீங்கள் 5ஆல் அடித்து கொடுத்தீங்கன்னா 1 5 5, 20 5 100, 1 4 4, 5 4 20. ஸோ அடித்து கொடுக்க முடியும், இவ்வளவு தான். அப்போ இங்கே மீதி என்ன நம்பர் இருக்கும், 7 5 7/5ன்னு இருக்கும். ஓகேவா? மீதி உள்ளது இங்கே x² இருக்குது, இங்கே x இருக்குது. அப்போது x³ வருமா? அடுத்து y² இருக்குது, y இருக்குது, இன்னொரு ஒரு y இருக்குது. சாரி, அப்போ மொத்தத்துக்கு 4y இருக்கா, y⁴. அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி. இது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள், 7/5. ஸோ முதல் 7/5ன்னு வந்துருச்சு அப்படின்னாவே இது ஆப்ஷன் A தான் வரும் அப்படிங்கிறத அழகாக கண்டுபிடிச்சலாம். ஸோ ஆப்ஷன் A தான் அதற்கான சரியான ஆன்சர்.
ஓகேவா? ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் எப்போயுமே நம்ம PNR/100 இதில் தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். ஸோ அப்போ இது உங்களுக்கு 19வது கொஸ்டின் தெளிவாக புரிஞ்சதுன்னா 20வது கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் இப்படியே தான் இருக்குது. XY பலா ஏபின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும்ல. ஸோ இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. அழகாக உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். இது பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு எடுத்துக்குவீங்க, இது ஆண்டுக்குன்னு கொடுத்தனால என்னன்னு எடுத்துக்குவீங்க, இது சதவீதம் கொடுத்ததுனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்குவீங்க. ஸோ அழகாக ஈஸியாக சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். புரிஞ்சுங்களா? ஸோ உடனே ஆன்சரை வந்து நம்மளோட 2026 பேட்ச் ஸ்டூடெண்ட் எல்லாருமே கரெக்டாக இதை ஆன்சர் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 21வது கொஸ்டின் பாருங்கள். 21வது கொஸ்டின், ஒரு தொகைக்கான தனி வட்டியானது 5 வருடத்தில் ரூபாய் 200 அடைகிறது. அடுத்த 5 வருடத்தில் முதலீட்டு தொகையானது 3 மடங்காகிறது எனில் 10 வருட முடிவில் கிடைக்கும் மொத்த வட்டி தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பேசிக்கானது தான், ஆனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் நோட் பண்ணணும். பாருங்கள், சிம்பிளான ஆன்சர் தான், ஆனால் கொஞ்சம் நம்ம கான்செப்டை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். கேள்வி என்ன? 5 வருஷத்தில் தனி வட்டி 5 வருஷத்தில் 200 அடைஞ்சிருக்கு. ஓகேவா? இப்போ 5 வருடங்களில் வட்டி மட்டும் தனி வட்டி மட்டும் 200 அடைஞ்சிருச்சு. அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க? அடுத்த 5 வருடத்தில் முதலீட்டு தொகையானது 3 மடங்காகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அடுத்த 5 வருடம் அப்படிங்கிறம்போது முதலீட்டு தொகை 3 மடங்குன்னு சொல்கிறாங்கல்ல. முதலீட்டு தொகை 3 மடங்கு ஆனால் அப்படின்னா தனி வட்டியும் அதே 3 மடங்காக இருக்குமா? அதாவது தனி வட்டியும் முதலீடு, அதாவது அசல் வேல்யூ தானே, அசல் 3 மடங்கு ஆனிச்சு அப்படின்னா தனி வட்டியும் அதே போல் 3 மடங்காக மாறும். இப்போது அடுத்த முதலீட்டின் தொகையானது 3 மடங்காக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கனால, அப்போது தனி வட்டியும் 3 மடங்காகும் அப்படின்னா இந்த 200ஓட 3 மடங்கு பார்த்தீங்க அப்படின்னா 600ன்னு இருக்குமா? அவ்வளோதான். இப்போ இங்கே நம்மளுக்கு அந்த 5 வருஷத்தில் 200 வட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ அடுத்த 5 வருஷத்தில் அசலும் 3 மடங்கு ஆனிச்சு அப்படின்னா தனி வட்டியும் 3 மடங்கு ஆகும். அப்போ இந்த அமௌண்ட்டு தானே, அந்த 200ங்கிற அமௌண்ட்டு தானே 3 மடங்காக மாறும். அப்போது மொத்தத்துக்கு 10 வருட முடிவில் இது 5 வருஷம், அடுத்த 5 வருஷத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்தத்துக்கு 10 வருட முடிவில் மொத்த வட்டி தொகை மட்டும் கேட்குறாங்க. அப்போ 200 + 600 மொத்தத்துக்கு 800 தான் இருக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானதானே? அந்த மடங்கு எவ்வளோ மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதே போல் தான் வட்டி மடங்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள். ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலை 30,000. ஒரு நிறுவனம் இத்தொகையை 10% வட்டியுடன் 24 மாத தவணையாக தரலாம் என்கிறது. இதை வாங்குபவர் செலுத்த வேண்டிய மாத தவணை எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளானதான். இப்போது செலுத்த வேண்டிய மாத தொகை தானே கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வட்டி எவ்வளோ வரும் அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். PNR/100. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டு 30,000ங்கிறது தெரியும், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அடுத்தது என் வேல்யூ தான் இங்கே பார்க்கணும். ஸோ 24 மாதங்கள் அப்படின்னா 24 மாதம் மொத்தத்துக்கு எத்தனை? 2 வருஷம் தானே. சரி, நம்ம 2 வருஷம்னே நம்ம எடுத்துக்கலாம். 2 வருஷத்துக்கு மொத்தம் எவ்வளோ வட்டி வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 10%. 10 நோட் பண்ணிடலாம். /100. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா எவ்வளோ வட்டி அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும். 2 0 அடிச்சிடலாம். 20, இங்கே 20 × 300, 23 6. ஸோ 6க்கு அப்புறம் 6,000 ரூபா மொத்தத்துக்கு வட்டி கட்டணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொத்த அமௌண்ட்டில் தானே மாதம் எவ்வளவு கட்டணுங்கிறது இருக்கும். அந்த மாதம் கட்டுறதுல அசலும் வட்டியும் சேர்ந்தே தான் இருக்கும். அப்போது இங்கே 30,000 + 6,000 வட்டினா 36,000 ரூபா தான் மொத்தத்துக்கு கட்டணும். இதைத்தான் அவங்க மாதம் கட்டிக்கிட்டுன்ட்டு 24 மாதத்துக்கு எடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம மாதம் கட்டணுங்கிறதுனால 24 மாதத்துக்கு எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா போதும். 24ங்கிறப்போ 6ஆல் அடித்து கொடுத்தா 6 4 24, 6 6 36. ஸோ 6,000. அடுத்து ஒரு நாள் 4, இங்கேயும் ஒரு நாள் 4, பேலன்ஸு 2 20னா 5 20, 2 0. ஓகேவா? அப்போது 1,500 தான் மாதம் கட்டணும்.
இவ்வளோதான், இதுதான் ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ மாதத்தவணை அப்படிங்கிறபோது நம்ம அசல் எவ்வளவு, அந்த 24 மாதத்துக்கான வட்டி எவ்வளவுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம மாதமாக டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, மாதம் சார் மொத்தம் 36,000 கட்டணும் சார், நான் வந்து 24 மாதத்தை டிவைட் பண்ணுவேன், மாதம் வந்து 1500 வருது, அதை நான் கட்டிடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தெளிவாயிடலாம். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 23வது கொஸ்டின். ஸோ இது ரொம்ப சிம்பிளானது தான், ஸ்கூல் புக்கில் இருக்கிறது. ஒரு வங்கியில் ராம் என்பவர் எக்ஸ் எண்ணிக்கையில் ரூபாய் 2000 தாள்களும், ஒய் எண்ணிக்கையில் ரூபாய் 500 தாள்களும், இஜட் எண்ணிக்கையில் ரூபாய் 100 தாள்களும் முதலீடு செய்தார். மேலும் வேலன் என்பவர் ராம் செய்த முதலீட்டை போன்று 3xy மடங்கு முதலீடு செய்தார் எனில் அவ்வங்கியில் வேலன் முதலீடு செய்த தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இது சாதாரணமாக போய் நம்ம பேங்க்கில் பணம் அந்த சலான் ஃபில் பண்ணுற மாதிரி தான். ஓகேவா? பாருங்கள், இப்போது எக்ஸ் எண்ணிக்கையில் ரூபாய் 2000 தாள்கள் மென்ஷன் பண்ணுறாங்கல்ல. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்மள்ட்ட 2000 தாள் இப்போ ஃபில் பண்ணும்போது, பேங்க்கில் ஃபில் பண்ணும்போது நம்மள்ட்ட 2000 தாள் ஒரு 5 எண்ணிக்கையில் இருந்துச்சு அப்படின்னா 5 × 2000 தானே போடுவோம். ஓகே, அதே போல் தான் எக்ஸ் எண்ணிக்கையில் 2000 தாள் இருந்துச்சுன்னா 2000 எக்ஸ்ன்னு நம்ம நோட் பண்ணுவோம். ஓகே, அதே போல் எல்லா பணத்தையும் நம்ம கூட்டணும்ல. அடுத்தது 500 தாள் எத்தனை எண்ணிக்கைன்னு சொல்கிறாங்க? ஒய் எண்ணிக்கையில். அப்போது 500 × ஒய். ஓகே, 500 ஒய் ப்ளஸ் இஜட் எண்ணிக்கையில் 100 தாள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது 100 ஒய் நம்ம நோட் பண்ணிடுறோம். இதுதான் யார்கிட்ட இருக்கிறது? ராம்கிட்ட இருக்க அமௌண்ட்டு. இதுதான் 200x ப்ளஸ் 500x 500 ஒய் ப்ளஸ் 100 ஒய். 100 இஜட்டா? எஸ், 100 இஜட். 100 இஜட். இப்போது வேலன் வந்து என்ன பண்ணுறாங்க? வேலன் என்பவர் ராம் செய்த முதலீட்டை போன்று 3xy மடங்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த 3xy மடங்குன்னு இருக்குல்ல, இதை உள்ளே நம்ம மல்டிபிள் பண்ணிடுவோம். இதுதான் வேலன். அப்போ 3ஆல் உள்ளே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2000 × 3 6000 ப்ளஸ் ஆல்ரெடி இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா x² ஒய். இதுதான் ப்ளஸ் அதே போல் தான் இந்த 3xy சேர்த்தே தான் உள்ளே நம்ம மல்டிபிள் பண்ணணும். 3 × 500 1500 × எக்ஸு. ஒய் ஆல்ரெடி இங்கே இருக்குது, வெளியில் ஒரு ஒய் இருக்குது, அப்போ y² வரும். ப்ளஸ் 100 எக்ஸு ஒய் வெளியில் இருக்குது, உள்ளே வந்துடும், இஜட் உள்ளே இருக்குது. அவ்வளோதான், இதுதான் வேலன். இது வந்து ராம்கிட்ட இருக்க அமௌண்ட்டு, இது வேலன்கிட்ட இருக்க அமௌண்ட்டு. இவ்வளோ தான். அவங்க எந்த கேள்வி கேட்டிருக்காங்க? ராமன்கிட்ட எவ்வளோ தானே, வேலன்கிட்ட எவ்வளோ தானே கேட்டிருக்காங்க. அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப பெருசாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆப்ஷனை பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாதாரண பேங்க்கில் வந்து ஒரு அமௌண்ட்டு எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்குன்ட்டு அந்த சலான் ஃபில் பண்ணுறதா. பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா 2000 எக்ஸு, அடுத்து 500 எக்ஸு, அதுக்கப்புறம் 100, 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா, 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா அப்படின்ட்டு நம்ம நடைமுறையில் இருக்க அமௌண்ட்டை பற்றி அங்கே போட்டிருப்பாங்கல்ல, அவ்வளோதான். அதே தான் நம்ம இங்கே நோட் பண்ணுறோம். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு டைப் 5. ஓகே, இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே போல் நம்ம பேசிக்காக அந்த PNR/100 தானே பார்த்துருந்தோம். ஸோ இங்கேயும் அதே போல் தான். கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், டைப் 5ல் 24வது கொஸ்டின் பாருங்கள். 6% வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின் தனி வட்டி ரூபாய் 90 எனில் அதே தொகைக்கு 6 ஆண்டுகளுக்கு 7% வட்டி வீதம் எனில் தனி வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதில் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ கேள்வியை பாருங்கள். மற்ற 2 க்ளூ நம்மளுக்கு தேவை. இது என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க டேட்டா இதோட முடிஞ்சது. ஓகே, 6% வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின் தனி வட்டி ரூபாய் 90 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கொடுக்கல அப்படின்னா, அந்த அமௌண்ட்டை வந்து கொடுக்கல, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டை கொடுக்காம அதே தொகைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு ஒரு குழு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அதே தொகைங்கிறனா அந்த தொகையை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த அசலை நம்ம இந்த டேட்டா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டா வச்சு அசலை கண்டுபிடிக்கணும். அந்த அசலை செகண்ட் டேட்டாவுக்கு யூஸ் பண்ணணும். அதாவது 6 ஆண்டுகளுக்கு 7% வட்டி வீதம் எனில் தனி வட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இதுதான் லாஸ்ட்டாக அவங்க கேட்டிருக்க கேள்வி. இது 2வது கேள்வி. ஓகேவா? டேட்டாவை நம்ம அந்த அசல் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும்.
இது எப்பயும் போல் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை 100 இதை யூஸ் பண்ணியே வேல்யூ கண்டுபிடிக்கணும். நான் எஸ்ஐ வேல்யூ அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கல 90 தானே அந்த எஸ்ஐ வேல்யூ. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 90 ஈக்குவல் டு பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோன்னு தெரியாது, என் வேல்யூ 3 ஆண்டுகள் இன்ட்டு 6% டிவைடட் பை 100. ஸோ இதில் எதை நம்ம சால்வ் பண்ணலாம்? ஓர் 3 3 30 3 90. அடுத்து ஓரார் 6 5 30. இப்போ 5 × 100 தான் எக்ஸ் வேல்யூ. 5 × 100 என்ன? 500. அப்போ அந்த அசல் தொகை நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டாவில் இருந்து அசல் தொகை கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் அடுத்து அவங்க கேள்வி கேட்டிருக்க செகண்ட் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க. பிஎன்ஆர் டிவைடட் பை 100 இதவே யூஸ் பண்ணலாம். பிரின்சிபல் வேல்யூ என்ன? 500 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. என் வேல்யூ 6 ஆண்டுகள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7 டிவைடட் பை 100. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணால் ரிமைனிங் எல்லாமே மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 5000 30 30 × 7 21 210. ஸோ வட்டி எவ்வளோ வரும்? 210ன்னு வரும். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். பாருங்கள். ஸோ அப்போது 2 டைம் நம்ம பிஎன்ஆர் பை 100 யூஸ் பண்ணோம். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட்லேயே அந்த டைப் 5ங்கிறது என்னன்னு சொல்லியிருப்பேன். பிஎன்ஆர் பை 100 நம்ம டபுள் டைம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 2% 2 வட்டி இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்றபடி கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறது தெளிவாக புரியும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஹோம்ஒர்க் செம்ம கரெக்டாக சால்வ் பண்ணணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு வங்கியில் 6 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் ரூபாய் 2500க்கு வட்டி ரூபாய் 100 கிடைக்கிறது எனில் அதே வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு அசல் ரூபாய் 3200க்கு கிடைக்கும் வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கேயும் அதே வட்டி வீதத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆக்சுவல் கேள்வியே 9 மாதத்துக்கு 3200க்கு எவ்வளோ வட்டி கிடைக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது இந்த வட்டி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பிஎன்ஆர் பை 100ல் நம்ம அப்ளை பண்ணணும். அப்படின்னா இந்த பிரின்சிபல் வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். பிரின்சிபல் வேல்யூ பார்த்தீங்கன்னா அசல் வேல்யூ இங்கே 3200 கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம் 3200 போட்டுடலாம். என் வேல்யூ 9 மாதங்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 9/12ன்னு கூட போட்டுடலாம். ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே கொடுக்கல, அதே வட்டி தான் சொல்லியிருக்காங்க. அந்த வட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம மொதல் டேட்டாவை யூஸ் பண்ணணும். மொதல் டேட்டாவை யூஸ் பண்ணி வட்டி என்னங்கிறத கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இது எஸ்ஐ வேல்யூ நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா முதலீடு செய்யப்பட்ட அசல் 2500. ஓகே, 2500 நோட் பண்ணிடுறோம். அடுத்து வட்டி 100 ரூபான்னு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே 100 ரூபா போட்டுக்கலாம். இங்கே 2500 இன்ட்டு 6 மாதங்களுக்கு. ஸோ 6/12. இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கல. இங்கே தான் நம்ம அந்த ஆர் வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஃபார்முலா வரக்கூடிய 100. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இந்த 2 0 இங்கே இருக்க 2 0 கேன்சல் பண்ணலாம். அடுத்து 25 25 4 25 100 1 6 2 12. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நம்ம இந்த சைடு வச்சிடலாம். டிவைடில் இருக்க 2 இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறுமா? அப்போ 4 × 2 8 8% தான் ஆர் வேல்யூ. அப்போ அதே வட்டி விதத்தில்னா அந்த 8% வட்டி விதத்தில் தான் இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இங்கே அப்ளை பண்ணிடலாம். எப்பவும் போல் டிவைட் பை 100. ஓகே, ஸோ வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து 3 அடிச்சு கொடுத்தா 3 9 4 12. அடுத்து 1 4 4 2 4 8. அவ்வளோதானே. இனி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 2 6. நெக்ஸ்ட்டு 6 12க்கு 2 பேலன்ஸ் 1 3000.1 19 192 தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஈஸியானது தான். அவங்க ஒரு டேட்டாவில் இருந்து ஒரு வேல்யூ, அந்த வேல்யூவை வச்சு தான் ரெண்டாவது கேட்டிருக்க கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அடுத்த கேள்வி கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கேள்வி என்ன? ஒருவர் ரூபாய் 2600ஐ 3 வெவ்வேறு பகுதிகளாக 4%, 6% மற்றும் 8% தனிவட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார். ஒரு வருட முடிவில் 3 வகையான தொகைகளுக்கும் ஒரே அளவிலான தனிவட்டி பெறுகிறார் எனில் 4%
வட்டி வீதத்திற்கு செய்த முதலீடு என்ன, இதான் வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை நல்லா கவனிக்கணும். இப்போ அவர் வச்சுருக்க அமௌண்ட்டே வந்து இதுதான் 2500 2600. இதை தான் வந்து 3 பகுதிகளாக பிரிக்கிறாரு. ஓகேவா? ஸோ 2500 3 பகுதியாக பிரிக்கிறார் அப்படின்னா எக்ஸு ஒய்யு இஜட்டு இந்த மாதிரி 3 பகுதியாக பிரிக்கிறாருன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் இருக்கக்கூடிய நம்மள்கிட்ட இருக்க முக்கியமான குழு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு வருட முடிவில் வருஷம் என்னன்னு சொல்லிட்டாங்க, 3 வகையான தொகைகளுக்கும் ஒரே அளவிலான தனி வட்டி கிடைக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போது 3 இதுக்குமே இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1, அதே போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 இப்படி கூட எடுத்துக்கலாம். 3க்குமே கிடைக்கக்கூடிய வட்டி சமந்தான். 3க்குமே கிடைக்கக்கூடியதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், PNR/100 இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். PNR/100. அதே போல் தான் இங்கேயும் PNR/100, இதே போல் இங்கேயும் PNR/100. இதுதான் நம்ம வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ இப்போ இதில் அவங்க 3 தொகை தான், அந்த 2600ங்கிற தொகை தான் வந்து நம்ம 3ஆக பிரிச்சுக்கிட்டோன்னு சொன்னோம்ல, இதுதான் பிரின்சிபல் வேல்யூ. ஓகே, கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதுதான் பிரின்சிபல் வேல்யூ. அதே போல் வருடம் ஒரு வருடம் சொல்லிட்டாங்கல்ல, எல்லாத்துக்குமே காமன் தான். இதுக்கும் ஒரு வருஷம் தான், இதுக்கும் ஒரு வருஷம் தான், இதுக்கும் ஒரு வருஷம் தான். ஓகேவா? அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க தனித்தனியாகவே சொல்லிட்டாங்க. 4%, 6%, 8%ங்கிறத ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே சொல்லிட்டாங்க. அதான் இங்கே கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டு எக்ஸு. ஓகே, என் வேல்யூ ஒரு வருஷம் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு இதுக்கு எத்தனை வரும், 4%, 4, 6, 8. ஓகே, அப்போது 4% டிவைடட் பை 100. ரெண்டாவதுக்கும் கிடைக்கக்கூடிய வட்டி சமந்தான். ஆனால் பிரின்சிபல் என்ன, ஒய் வேல்யூ என் ஒரு வருஷம் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு மூணாவது பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, இஜட்டு ஒரு வருஷம் 8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை 100. அப்போ கொடுத்துருக்க டேட்டாவை கரெக்டாக புரிஞ்சுட்டு அப்படின்னா அந்த முக்கியமான குழுவே வந்து ஒரே அளவிலான தனி வட்டி. ஸோ இந்த வார்த்தையை புரிஞ்சுட்டிங்கனாவே என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகேவா? ரைட். இதை நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இங்கே 25ன்னு வந்துடும். அடுத்தது இங்கே இப்போ இதில் ஒவ்வொன்றுலையுமே நம்ம இந்த 100ங்கிறதை கேன்சல் பண்ணலாம். இதில் இப்படி அடிக்கிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே என்ன அந்த 100ங்கிறது டிவைடில் காமனாகவே இருக்குது. ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே காமனாகவே அந்த என்ன ஆயிரும், 100ங்கிற கேன்சல் ஆயிரும். இதுமாதிரி இப்போ இந்த 4 அப்படியே தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும், இங்கே 4x = 6, y = 8z இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்க முக்கியமான பாயிண்ட்டு. இப்போது அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் எவ்வளவு அமௌண்ட்டு தனித்தனியாக பிரித்தாலும் மொத்த அமௌண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த 2600 தானே. ஏன்னா 2600 தான் தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட்டு இது மொத்த வேல்யூ 2600ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நல்லா கேள்வி பாருங்கள், 4% வட்டிக்கு வீதத்துக்கு செலுத்தின முதலீடு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 4% அப்படிங்கிறது முதல் எக்ஸுக்கு தானே. ஸோ அப்போ எக்ஸுக்குரியது இது வந்து 6%க்குரியது ஒய், 8%க்குரியது இஜட். அப்போது நம்ம இந்த 4%க்குரிய அந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு ஃபார்முலாவில் ஒய் வேல்யூவும் நம்ம எக்ஸுக்கு மாற்றணும், இஜட் வேல்யூ நம்ம எக்ஸுக்கு மாற்றணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்டை வச்சு தான். இப்போ ஃபஸ்ட்டு இதை ரெண்டை ஈக்குவேட் பண்ணணும். இதை ஈக்குவேட் பண்ணிட்டு ஒய் என்ன அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும். 4x = 6y அப்படின்னா இதை நீங்கள் 2ஆல் அடிச்சு கொடுக்கலாம், 2, 3. இதில் வந்து நம்ம ஒய் வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒய் வேல்யூ என்ன வரும், இந்த 3 இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகுமா, அப்போ 2/3x இதுதான் ஒய்யோட வேல்யூ. அதாவது ஒய்யோட வேல்யூ நம்ம என்ன மாற்றிட்டோம், எக்ஸுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். அதே போல் தான் 4xையும் இஜட்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். அப்போ 4x = 8z. இப்போ என்னாகும், 1 4 4 2 4 8. இப்போ நம்ம இஜட்டை மட்டும் வச்சோம் அப்படின்னா இந்த 2 இந்த சைடு வரும்போது டிவைடாக வரும். அப்போ x/2 இதுதான். இஜட்டையும் நம்ம என்ன மாற்றிட்டோம், எக்ஸ்ன்னு மாற்றிட்டோம். இதை இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸ் அப்படியே வச்சுருங்க. ஒய் வேலையை தான் நம்ம ஒய்க்கு பதிலாக இஜட்னு மாற்றிட்டோம், எக்ஸ் மாற்றிட்டோம்ல. 2/3x நம்ம மாற்றிருக்கோம். அதே போல் இஜட்டை வந்து நம்ம x/2ன்னு மாற்றிட்டோம். அப்போ எல்லாமே நம்ம எக்ஸ்ன்னு மாற்றிட்டோம். இது எல்லாமே எதுக்கு சமமாக இருக்கும், 2600க்கு சமமாக இருக்கும்.
அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம அந்த 3 ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது இருக்கிறதுல அந்த எக்ஸாக மாற்றி இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். எல்சிஎம் எடுத்தால் 6ன்னு வரும். 6x ப்ளஸ் 4xன்னு வருமா, இங்கே 2, அப்போ மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் அப்போ 3x ஈக்குவல் டு 2600. இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 13 வருமா, 13x ஈக்குவல் டு 2600. இந்த 6 அந்த சைடு போகும்போது மல்டிப்ளாக மாறும். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 1 13 13, 2 13 26, 200ன்னு இருக்கும். எக்ஸோட வேல்யூ என்ன, 200 × 6 1200. ஸோ 1200 தான் அதற்கான ஆன்சர். அப்போ இதை வந்து எக்ஸுன்ட்டு 4% பிரிச்சிருக்க அமௌண்ட் என்ன, 1200. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இது கொஞ்சம் ஒர்க் அவுட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் கொஸ்டினை நீங்கள் எந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், இதுதான் இங்கே நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க. ஸோ அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே அழகாக இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி தான் இது இப்போலாம் வந்து ரீசெண்டாக கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் அடுத்தடுத்து 2024 25 சம்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போதே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ ஆனவர் ஆண்டு ஒன்றுக்கு 14% வட்டி வீதத்தில் பிக்கு ரூபாய் 15,000 கடனாக கொடுக்கிறார். 6 ஆண்டுகளுக்கு பின் பி ஆனவர் ஏக்கு ரூபாய் 25,000 ஒரு கை கடிகாரமும் தருகிறார் எனில் கை கடிகாரத்தின் விலை என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கேள்வி புரிஞ்சுக்கோங்க. ஏ ஆனவர் ஆண்டு ஒன்றுக்கு 14% வட்டி விதத்தில் பிக்கு 15,000 கடனாக தருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 ஆண்டுகளுக்கு பின் பி ஆனவர் 25,000 வந்து கொடுக்குறாரு. அதோடு சேர்த்து ஒரு கை கடிகாரம் கொடுக்குறாரு. அப்போ கை கடிகாரம் கொடுக்குறா என்ன, மொத்த அமௌண்ட்டு வட்டி அசலு வட்டியும் திருப்பி கேட்டிருக்காரு. அவர் வந்து என்கிட்ட இவ்வளோதான் இருக்குது, மீதி உள்ள வட்டிக்கு போல் என்கிட்ட இருக்க கை கடிகாரத்தை வச்சுக்கோங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ கை கடிகாரங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வரும் அப்படின்னா நம்ம மொத்த தொகையை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எவ்வளவு மொத்தம் கொடுக்கணும், அப்போ தானே வந்து நம்ம அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். ரைட், அப்போ மொத்த தொகை அப்படின்னா இங்கே பாருங்கள் 14% வட்டி. ஸோ இது 6 எடுத்துக்கிறோம். 6 ஆண்டுகளுக்கு பிறகு இது என் வேல்யூ. பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, 5,000. ஸோ இதுதான் பிரின்சிபல் வேல்யூ. ஸோ வட்டி மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா PNR / 100. இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பிரின்சிபல் வேல்யூ 15,000, என் வேல்யூ 6 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 14 / 100. ஸோ இதில் 2 0 கேன்சல் பண்ணிடலாம். மீதி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஒரு 0 இங்கே இருக்குது. மீதி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 14 × 6 14 × 6 நாங்கள் 24க்கு 4 பேலன்ஸு 2 1 6 84ன்னு வருமா. அடுத்து 84 × 15. ஸோ 84 × 15னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன சிம்பிளான்ட்டு இருக்குன்னா இந்த 84 வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு 0 செத்தா போதும். இதில் பாதி தான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணதுக்கு சமம். பாதினா 4 2 0வா, இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 5ஆல் மல்டிப்ளை பண்ணதுக்கு வந்துடும் 1260 தான். என்ன இந்த 6 இப்போ 15ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஒரு 0 சேர்த்துடணும்ல. ஸோ 0 சேர்த்துட்டோம். ஸோ 12,600 தான் வட்டி. அப்போது அசலும் வட்டி தான் இங்கே கட்டணும். அசலும் வட்டின்னு தான் வந்து கடன் கொடுத்தவர்கிட்ட கொடுக்கணும். அசல் எவ்வளவு, 15,000. வட்டி எவ்வளவு, 12,600. மொத்தத்துக்கு அவர் கட்ட வேண்டியது என்ன, 27,600. ஸோ 27,600ங்கிறது தான் மொத்தத்துக்கு கட்டணும். இப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ மொத்தம் 27,600 கட்டணும். என்கிட்ட 27,000 இல்லை, கையில் 25,000 இருக்குது. ஸோ 25,000 உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்றேன். மீதி எவ்வளோ கட்டணும், மீதி 2,600. இந்த 2,600 கட்ட வேண்டியதுக்கு மேலாக தான் கை கடிகாரம் கொடுத்துட்டாரு. ஓகேவா. அப்போ கை கடிகாரத்தோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், இந்த 2,600க்கு ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா. ஸோ நல்லா 300 வச்சு 400 வச்சுன்னு கொடுக்காம நல்ல காஸ்டான வாட்ச் கொடுத்து கடனை சரி பண்ணிட்டார். இதுதான் இப்போ கொஸ்டினை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதில் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுலேருந்து எப்படி பிரிக்கணுங்கிறத பார்க்கணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 28வது கொஸ்டின். விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம்
2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் தான் வந்து 2024 கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கேர்லெஸ் மிஸ்டேக் விட வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன, விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி விதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பணத்தை சஞ்சயிடம், யார், விக்னேஷ் வந்து யாரோ ஒரு ஆள்கிட்ட கடனாக வாங்கிட்டு அதை வந்து சஞ்சயிடம் 2 ஆண்டுக்குன்ட்டு 6% வட்டி விதத்தில் கொடுக்குறாரு. ஓகே, அப்போ இங்கே என்ன மாற்றம் நடக்குது, அவர் வாங்கினது 4% வட்டி விதத்தில், ஆனால் அவர் இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறது 6% வட்டி விதத்தில் கடனாக கொடுக்குறார். இப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இது ஷார்ட்கட் மூலயமா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி ஷார்ட்கட்னா, எவ்வளோ எக்ஸ்ட்ரா வருது, அந்த 2% எக்ஸ்ட்ரா வருதா, அப்போது ஒரு வருஷத்துக்கு 2% அப்படின்னா 2 வருஷத்துக்கு 4%. அவருக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பார்த்திங்கன்னா 4% வட்டி தான் லாபமாக கிடைக்கும். 4% வட்டி தான் வந்து லாபமாக கிடைக்கும். அப்போ இந்த 10,000ல் 4% எவ்வளவோ அதுதான் அவர் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு. 10,000ல் 4% என்ன வரும், 10,000ல் 4%ங்கிறது 400 வரும். இங்கே தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. 2 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டி தான் 400. உடனே அவசரப்பட்டு ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர்னு சூஸ் பண்ணிடாதீங்க. ஆனால் அவங்க கேட்குறது என்ன, ஓராண்டின் லாபம் என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்போது 2 வருஷத்துக்கு அவர் 400 கிடச்சா ஒரு வருஷத்துக்கு அவர் எவ்வளோ லாபமாக கிடைக்கும், 200 தான் லாபமாக கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நான் ஆரம்பத்தே சொன்னேன்ல, கேர்லெஸ் மிஸ்டேக் விட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ரீசெண்டாக கூட இந்த கொஸ்டின், இந்த டெஸ்ட்டு, இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க, சார் நான் இப்படி தான் சார் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன், 400 தானே வட்டியாக கிடைக்கும், அப்போ 400 போட்டேன் சார் அப்படின்ட்டு கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுட்டு என்கிட்ட ஃபீல் பண்ணி சொன்னவங்க இருக்காங்க. ஸோ அதைத்தான் நான் ஓப்பனாகவே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதே போல் நம்ம ஸ்டூடெண்ட் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டும் நிறையா பேர், சார் நான் கேர்லெஸ் மிஸ்டேக் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்த்துட்டு சார் கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறேன் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறீங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதனால் கவனமாக ஒவ்வொரு வார்த்தையுமே கவனமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சு ஆன்சர் நோட் பண்ணணும். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 29வது கொஸ்டின். ஒருவர் ரூபாய் 2,000 6% தனிவட்டிக்கு கடன் வாங்குகிறார். ஓராண்டு முடிவில் ரூபாய் 1000 திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை 2ஆம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் 2024 கேட்டது தான். இதுலையும் கவனமாக நோட் பண்ணணும். இங்கேயும் கேர்லெஸ் மிஸ்டேக் விட வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள். இதில் ஒருவர் 2,000 கடனாக பெறாரு, ரைட்டு. 6% தனிவட்டி கடன் வாங்குறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு வருஷத்தில் மொதல் வருஷத்தில் அவர் 1000 திருப்பி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 2வது வருஷத்தில் என்ன கேள்வி கேட்குறாங்க, முழுவதுமாக முடிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது அங்கே அசலையும் வட்டியும் சேர்த்து அவர் முழுவதுமாக முடிக்கணும். முடிக்கும்போது எவ்வளவு தொகை செலுத்தணும் அப்படின்னு தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதை எப்படி நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவருக்கு மொதல் வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி கிடைக்குன்னு பார்க்கணும். ஓகே, அவர் வாங்கினது 2,000, இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த வருஷத்துக்கும் வந்துட்டு அந்த தனி வட்டி அசல் அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். அதை நம்ம ஆரம்பத்தில் பார்த்துட்டோம். இப்போ ஒரு வருஷத்துக்கான வட்டி மட்டும் எவ்வளோன்னு பாருங்கள். ஒரு வருஷத்துக்கான வட்டினா எப்பயும் போல் PNR/100 சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டு 2,000, என் வேல்யூ ஒரு வருஷம் இன்ட்டு சார் 2 ஆண்டு கொடுத்துருக்காங்களா சார், நம்ம டேரெக்டாக 2 வருஷத்துக்கான வட்டியை நம்ம கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா அந்த இடத்துல ஆன்சர் தப்பாக வரும். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு வருஷத்தில் 1000 திருப்பி கொடுத்துட்டாரு. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கான வட்டி, அந்த ஒரு வருஷத்தோட நிலைமை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோம். ஒரு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 / 100. நீங்கள் என்ன இதெல்லாம் PNR/100லாம் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, ஒரு வருஷம் தானே. அப்போ 2,000ல் 6% என்னங்கிறத பார்க்கணும். ஓகே, இப்போ 2 0 கேன்சல் பண்ணிங்கன்னா இதுதான் 1%. அப்போது 20 × 6 தான் 6%. 20 × 6 என்ன, 120 ரூபா. 120 ரூபா தான் மொதல் வருஷத்தில் அவர் வட்டி கட்ட வேண்டியது. ஓகேங்களா, 120 ரூபா தான் ஃபஸ்ட்டு வருஷத்தில் அவர் கட்ட வேண்டியது. இப்போ என்ன பண்ணிட்டாரு, அவர் அந்த இதில் பிரின்சிபல் அமௌண்ட்டில் 1000 அவர் திருப்பி கொடுத்துட்டார். 1000 வந்து அவர் கொடுத்துட்டாரு. ஓகேவா, இனிமேல் தான் கணக்கு. என்ன அப்படின்னா 1000 ஒரு அந்த கொடுத்ததுங்கிறது வட்டி அப்படியே இருக்கட்டும். நான் 120 ரூபா அந்த 2,000க்கான மொதல் வருஷத்துக்கான வட்டி 120 நான் கட்டிடுறேன்.
ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வாங்கின அந்த முதல்ல என்னால் முடிஞ்ச அந்த 1000 ரூபாயை நான் கட்டிடுறேன். அப்போ முதல்ல குறைச்சிட்டாரா? இனி 2வது வருஷத்துக்கான செகண்ட் இயருக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டு 1000 ரூபா தான் அவர்கிட்ட இருக்கும். இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இதை எப்பயும் போல் என்ன பண்ணுவோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அந்த 6% தான். ஆனால் காலம் என்ன, காலமும் வந்துட்டு நம்ம மொத்தத்துக்கு 2 வருஷம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம 1+1 நம்ம மாற்றிட்டோம். ஒரு வருஷத்துக்கு அந்த 120 ரூபாயும், இப்போது நம்ம 2வது வருஷத்துக்கும் இதே சேம் கான்செப்டே நம்ம பார்க்கணும். 1000 ரூபாயில் இங்கே என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு வருஷம் வந்து 1 இயர் தான். ஈஸியாக நம்ம எவ்வளோ வட்டிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. 1000ல் 6ங்கிறது 60 ரூபா. இதுதான் செகண்ட் இயரில் அவர் கட்ட வேண்டிய வட்டி. இப்போ மொத்தத்துக்கு அவர் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வாங்கின அசல் அமௌண்ட்டில் மீதி இருக்க அந்த 1000 ரூபாயும் ப்ளஸ் வட்டி வந்து இந்த 120 + 60 இதை கூட்டினோம் அப்படின்னா 180. அப்போ மொத்தத்துக்கே அவர் 1180 கட்டினாவே போதும். 1180 இருக்கா? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ நல்லா கவனமாக நோட் பண்ணிடுங்க. இதில் கேர்லெஸ் மிஸ்டேக் வரதெல்லாம் வாய்ப்பு இருக்கும். ஸோ கரெக்டாக நோட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 30வது கொஸ்டின். ஒருவர் ஒரு தொகையை ஆண்டிற்கு 6% தனிவட்டிக்கு விடுகிறார். 8 ஆண்டுகளில் அதன் தனிவட்டியானது அசலை விட ரூபாய் 260 குறைவு எனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்க நம்மளுக்கு முக்கியமான க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு தான். அதாவது ரேட்டாக 6% வட்டி வீதம் 8 ஆண்டுகளில் ஒரு தனி வட்டி கிடைக்குது. அந்த தனி வட்டியானது அசலை விட 260 குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தனி வட்டி எஸ்ஐ நோட் பண்ணுவோம். அது வந்து என்ன, அந்த 8 ஆண்டு முடிவில் அசலுங்கிற பிரின்சிபல் வேல்யூவை விட 260 குறைவு. இதுதான். ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இனி இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். எப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம்? இப்போ எஸ்ஐ அப்படிங்கிறது PNR/100 ஈக்குவல் டு P - 260ன்னு இருக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா -260 இந்த சைடு போகுதுன்னா ப்ளஸ்ன்னு மாறிடும். அதே போல் இந்த வேல்யூ தான் ஈக்குவல் டு அந்த சைடு மாறும். அப்போ என்ன ஆகும்? P - PNR/100 ஈக்குவல் டு 260 மாறும். இந்த ஒரு சேஞ்சஸ் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டா போதும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அந்த தனி வெட்டியானது அசலை விட 260 குறைவு. இதுதான். இதில் இருந்து எப்படி நம்ம மாடிஃபை பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இப்போ இதிலையே நீங்கள் P வேல்யூ காமனாக எடுத்துக்கலாம். காமன் தான் 1 - NR/100 இப்படியும் கூட நீங்கள் போட்டு 260ன்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்க டேட்டாவெலாம் பாருங்கள். நம்மளுக்கு இருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு R அப்படிங்கிறது 6% இருக்கும். N 8 ஆண்டுகள் இது மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ N 8 ஆண்டுகள். இதைத்தான் இந்த ஃபார்முலாவிலையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு P வேல்யூ நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P × 1 - N வேல்யூ 8, R வேல்யூ 8 ஆண்டுகள். ஓகேவா? R /100. ஸோ இது 4ஆல் அடித்து கொடுத்தோம்னா இங்கே 2 வரும், இங்கே 25ன்னு வரும். ஈக்குவல் டு 260 போட்டுடலாம்ல. அப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 12 இருக்கும். அப்போ 1 - 12/25. இப்போ இதில் மேலே இங்கே 25ன்னு வருமா? 25ல் 12 போனுச்சுன்னா பேலன்ஸ் 13 வருமா? 13/25. இதுதான் பியோட வேல்யூ. ஈக்குவல் டு 260. இப்போ அடித்து கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 13 2 13 26. அப்போ 20 நோட் பண்ணிடலாமா? இப்போ 20 × 25 தான் P வேல்யூ. ஓகேவா? 2ஆல் மல்டிபிள் ஒரு 0 சேர்த்துக்கோங்க. 25 × 2 50 தானே. அப்போ பிரின்சிபல் வேல்யூ 500ன்னு இருக்கிறது தான் 8 வருஷம் முடிவில் ஒரு வட்டி கிடைக்கும். அது பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஒரு 260 ரூபா கம்மியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ இதை வேறு வழியில் எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷனில் இருந்தே நீங்கள் எடுத்துக்கோங்க. PNR/100 எடுத்துக்குவீங்க. வட்டி உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். ஓகேவா? வட்டி எவ்வளோ கிடைக்கணும்? அசலை விட 260 குறைவுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போது அமௌண்ட்டுங்கிறத நீங்கள் 260 கிடைக்கிற வட்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிற பிரின்சிபல் வேல்யூ இப்போ ஒரு 400 எடுத்தீங்க அப்படின்னா இது 260 குறைச்சிங்க அப்படின்னா பேலன்ஸு 140 தானே இருக்கும். ஸோ நீங்கள் இதே இதில் 140 கிடைக்குதான்னு பாருங்கள்.
கிடைக்கிற வேல்யூ 140 கிடைக்காம அதே போல் தான் இதையும் கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க. அந்த 260ஓட கம்பேர் பண்ணி ஆப்ஷன்லேருந்து பிரின்சிபல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அவங்க சொல்கிற கண்டிஷன் வருதாங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு இந்த மாதிரி யோசிக்கிறதாலும் நீங்கள் யோசித்துக்கலாம். புரிஞ்சுங்களா? ரைட். ஸோ நம்ம எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். நல்லா அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரே ஒரு ஹோம்ஒர்க் சம் தான் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக வரவும் நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.